கூட்டணி அமைஞ்சிருந்தா ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துக்கலான்றதும் உண்மைதான். அதே சமயம் வந்து பாஜகல வந்து சமூக விரோதிகள் ஆதிக்கம் அதிகமாக இருக்கின்றதும் உண்மைதான். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கடந்த ஒரு வருஷத்துக்கு பேப்பர் எடுத்து பாருங்க. குறைந்தபட்சம் 50 பாஜக பிரமுகர்களாவது குற்றச்செயல்களில் ஈடுபட்டு கைது பண்ணிருக்காங்க. இல்ல கேஸ்ல மாட்டிட்டு இருக்காங்க. பல விஷயம் இருக்கு. சேர்ந்தவங்க எல்லாம் பாருங்க. அவங்க எப்படிப்பட்ட குற்றப்பின்னணி இருக்காங்கன்னு பாருங்க. அண்ணாமலை வந்த பிறகு பாருங்க. இதெல்லாம் உண்மைதான். இதெல்லாம் கல்யாணராமன் என்கிற இன்னொரு பாஜக பிரமுகரும் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அது ஓரளவுக்கு உண்மை என்பது என்னுடைய கருத்து. அது சொன்னதுக்கு வந்து அண்ணாமலை வந்து பாஜக மேலிடத்தை வந்து நாங்க தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டோம், 11% ஓட்டு வாங்கிட்டோம்னு ஒரு தவறான ஒரு கருத்தை சொல்றாரு. 5 இடங்கள்ல 19 போட்டி போட்டு 5.2% வாங்கிட்டு இன்னைக்கு 23 இடங்கள்ல போட்டி போட்டு அதுவும் முக்கியமான ஏசி சண்முகம், பாரிவேந்தர் போன்றவங்க தனிப்பட்ட முறையிலே செல்வாக்கு இருக்கிறவங்க, பணம் செலவழிச்சு ஓட்டு வாங்குறவங்க, அவங்களெல்லாம் வச்சு தாமரை சின்னத்துல போட்டி போட்டு இன்னைக்கு 11% வாங்கிட்டு வளர்ந்துட்டோம் வளர்ந்துட்டோம்னு சொல்றாங்க. அப்படி வளர்ந்தது உண்மையா இருந்தா 234 தொகுதிகளில் ஒரு தொகுதிகளில் கூட நீங்க லீடிங் இல்லையே, ஏன் லீடிங்ல இல்ல?